காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமணத்திற்கு தயாராக இருந்த இளைஞன் பரிதாபமாக பலி. தென்னிலங்கையில் ஏற்பட்ட துயரம். வெற்றிகரமாக செயற்படும் இலத்திரனியல் போக்குவரத்து சேவை. பாதுகாப்பு தரப்பில் இருந்து அரசியலை அகற்றிய ஜனாதிபதி. வெடித்து சிதறிய இந்திய உலங்கு வானூர்தி. 2 விமானிகள் உட்பட 3 பலி. கனடா நகரம் ஒன்றிலிருந்து திடீரென வெளியேறும் இலங்கை தமிழர்கள் உட்பட்ட குடியேறிகள். சுவிஸில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. தொடர்பென விரிவான செய்திகள். காலி கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடந்துவ மற்றும் குமாரகந்த சந்திப்பில் நேற்று முன்தினம் இரவு 7:45 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முன்னால் சென்ற வெளிநாட்டவர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது தூக்கி எறியப்பட்ட இளைஞன் எதிரில் வந்த பேருந்தில் மோதுண்டு ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோதர வட்டுவத்த தொடந்துவ பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சந்தீப் லக்ஷண என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 நாட்களில் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் இளைஞன் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த வெளிநாட்டவர் மற்றும் பேருந்து சாரதி ஆகியோர் ஹிக்கடுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சடலம் கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கையாள்வதற்காக இலங்கை போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவை வெற்றிகரமாக செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் காணொலி நாடாக்கள் உட்பட 120 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்திரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்த இந்த இலத்திரனியல் போக்குவரத்து முறைப்பாட்டு பிரிவை போலீஸ் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை www.police.gov.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் அதற்குரிய டிராபிக் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சேவையின் ஊடாக நாட்டில் வீதியொழுக்கத்தை உருவாக்குவதற்கு பங்களிக்குமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு துறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து வருகின்றார். இதன்படி அவர் தூரநோக்கம் மற்றும் அரசியல் கலந்தவர்களின் பதவிகளில் மாற்றங்களை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவினால் பல்வேறு துறைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஜெனரல் சவேந்திர சில்வா வகித்த பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி பதவியை நீக்கியுள்ளார். 2009 முடிவடைந்த பிரிவினைவாத போரின் போது இந்த பதவி பயனுள்ளதாக இருந்த போதிலும் அது காலாவதியானது. முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இருந்து தமது பதவியின் காலத்தை நீடித்துக் கொள்ள அவர் எடுத்த முயற்சிகளும் நிராகரிக்கப்பட்டதாக ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து இராணுவ தளபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு விசுவாசமான விக்கம் லியனகேவும் சேவை நீட்டிப்பை கோரிய போதும் அதனையும் ஜனாதிபதி அனுரகுமார வழங்கவில்லை. இந்நிலையில் அவரும் பதவி விலகினார். அதற்கு பதிலாக இராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ நியமிக்கப்பட்டார். அதே நேரம் இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் காஞ்சன பமுனுகோட நியமிக்கப்பட்டார். இந்த வாரம் இராணுவ தலைமையகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. மேஜர் ஜெனரல் சில்வெஸ்டர் பெரேரா இராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் நிலந்த பிரேமரட்ன துணை தளபதியாகவும் பிரிகேடியர் நலக மல்சிங்க செயல்பாட்டு இயக்குநராகவும் மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம பொதுப்பணியாளர்கள் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டனர். மேலும் இராணுவ புலனாய்வு இயக்குநரகத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன் இயக்குனர் பிரிகேடியர் சந்திக்க மகாதந்திலக திட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இராணுவ புலனாய்வு இயக்குநராக பிரிகேடியர் தீப்த அரியசேன பொறுப்பேற்றுள்ளார். மேற்கு குஜராத் மாநிலத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியொன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உட்பட 3 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர்.
ALH என்ற இந்த உலங்குவானூர்தி குஜராத்தின் தலைநகர் காந்தி நகரில் இருந்து மேற்கே 416 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்பந்தர் விமான நிலையத்தில் வழக்கமான பயிற்சி செய்து கொண்டிருந்த வேளை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த உலங்குவானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலங்குவானூர்தி விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதிலிருந்த 3 பணியாளர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மோசமாக எரிந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். எனினும் துரதிர்ஷ்டவசமாக 3 பணியாளர்களும் உயிரிழந்து விட்டதாக போர்பந்தர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி இந்திய காவல்துறை மற்றும் கடலோர காவல்படை விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கனடாவில் உள்ள டொரண்டோ நகரில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான குடியேறிகள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி டொரண்டோவில் குடியேறி 5 ஆண்டுகளின் பின்னர் இலங்கை தமிழர்கள் உட்பட குடியேறிகள் அங்கிருந்து வெளியேற தொடங்குவது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டொரண்டோ, மொன்றியால் மற்றும் வான்கூவர் பகுதிகளில் குடியேறிகள் வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டுச் செலவு அதிகரிப்பு காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான குடியேறிகள் டொரண்டோவை விட்டு வேறு பகுதிகளுக்கு நகர தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடியேறிகள் வேறு இடங்கள் நோக்கி நகர்வதற்கான பிரதான ஏதுவாக வீட்டு வாடகை மற்றும் வீடுகளின் விலைகள் கருதப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தில் நிலவும் மோசமான பனிப்பொழிவு மற்றும் உறைபனி மழையால் சூரிச் விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் மாலை 6:30 மணி முதல் சுமார் 40 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் மேலும் 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உறைபனி மழை விமான போக்குவரத்திற்கு கணிசமான சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. விமானங்களின் இறக்கைகளிலும் தண்ணீர் உறைந்துள்ளது. சூரிச் விமான நிலையத்தில் வருடத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை உறைபனி நீர் பிரச்சனைகளை உண்டாக்குகின்றது.